ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நேற்று நான் என்ன சொன்னேன்னா, நம்ம வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம் பார்க்கும்போது கொலாப் வீடியோ இருக்குல்ல, ரியாக்ஷன் வீடியோ, யாராவது ட்ரெண்டிங்கான வீடியோ போட்டிருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து நம்ம கொலாப் எடுத்து நம்மளோட ரியாக்ஷன்ஸ் வச்சு வீடியோ அப்லோட் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் எனக்கு என்ன நடந்துச்சுன்றதை ஷேர் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஆக்சுவலா நேற்று நைட் என்னோட வீடியோ ஆஃப்டர்நூன் அப்லோட் பண்ணுது. நைட்டு பார்க்கும்போது 6.1K ரீச் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, நல்லா ரீச் ஆகுதே அப்படின்ற மாதிரி நான் சந்தோஷப்பட்டேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த வீடியோ என்னோட சேனல்ல இருந்து காணும். அந்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. சரி, எப்படி டெலீட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குனு மெயில போய் பார்த்தேன். மெயில பார்த்தா யூடியூப்ல இருந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு எனக்கு. அதுல என்ன இருந்துச்சுன்னு நான் ஹானஸ்டா சொல்றேன். ஆக்சுவலி நான் போட்ட ரியாக்ஷன் வீடியோ பிக் பாஸ் ரிலேட்டட் கண்டென்ட். ஓகேவா? ஒரிஜினல் வீடியோல இருந்து கொஞ்சம் கிளிப்ஸ் யூஸ் பண்ணேன். வியூஸும் நல்லா போச்சு. சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு இன்க்ரீஸ் ஆனாங்கன்னு தான் சொல்லலாம். ஓகேவா? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, நான் மார்னிங் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் என்னை விட்டு போயிடுச்சு. அந்த மெயில் அப்படி என்ன இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆக்சுவலி அந்த மெயில என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டருக்கு ரீமிக்ஸ் கண்ட்ரோல் இருக்கு. சோர்ஸ் வீடியோ சேஞ்ச் ஆனா உங்க ஷார்ட் ஆட்டோ டெலீட் ஆயிடும். இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னு, கொலாப் பார்ட்னர் டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணல, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் இல்லை. யூடியூப் சிஸ்டமே ஒரிஜினல் கண்டென்ட் ஃபாலோ பண்ணி, ஒரிஜினல் கிரியேட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிடுது. யூடியூப் சிஸ்டமே ஒரிஜினல் கிரியேட்டர் செட்டிங் ஃபாலோ பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட்ஸை டெலீட் பண்ணிடும். அதுக்கு தான் நமக்கு மெயில் வரும். நம்ம வீடியோ என்னோட காணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருப்போம். அதான் நம்ம மெயில செக் பண்ணோம் அப்படின்னா எதனால டெலீட் ஆயிருக்கு அப்படின்ற ரீசன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்ட லெசன், ஷார்ட்ஸ்ல டிவி கண்டென்ட் ரொம்ப ரிஸ்க். ரியாக்ஷன்ஸ்ல ஃபுல் கிளிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது சேஃப். அந்த ஓன் கண்டென்ட் தான் ஃபுல் யூஸ் இருக்கு, ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கிட்டதான் இருக்கு. அவங்க டெலீட் பண்ணாங்க அப்படின்னா என்னதான் நமக்கு வியூஸ் எவ்வளோ போயிருந்தாலும் நமக்கும் அந்த வீடியோ டெலீட் ஆயிடும். ஸோ என்னை பொறுத்தவரை அந்த ரியாக்ஷன்ஸ் வீடியோ போடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அட்வைஸ் டு ஸ்மால் கிரியேட்டர்ஸ், நம்ம எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஆனா ரூல்ஸ் தெரியாம கண்டென்ட் பண்ணா ஓவர் நைட்ல எல்லாம் போயிடும். ஓகேவா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பாத்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, நானும் பிகினர்ஸ் தான். அதான் என்னோட லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் லேர்ன் பண்ணி க்ரோ ஆகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.